வெல்கம் பேக் டு மை சேனல் மக்களே. நம்ம இன்னைக்கு ஜாப்பனீஸ் சீரீஸான டவர் ஆஃப் காட் அனிமோட சீசன் 2 5th எபிசோட பற்றி பார்க்க போகிறோம். ஏ பேம், நம்ம எங்கன்னா டேட்டிங் போகலாமாடா? இல்லை, நான் இப்போ ட்ரைனிங் எடுக்கிறதுல ரொம்ப பிஸியாக இருக்குன்னு நம்மளுடைய ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கவும், ஆனால் நான் அவன் கூட வெளியில் பார்க்க விரும்புகிறேன்டான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு கேட்டுட்டு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு ஹீரோ கிட்ட வந்து கேட்கவும், நான் வந்து ரேச்சல் எழுந்ததுக்கப்புறம் இதை அவகிட்ட கொடுக்கலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன்டா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எண்டோரிஸ் அவங்ககிட்ட வந்து பைத்தியகாரத்தனமாக என்னவோ கேட்டுக்கிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. அப்படிலாம் எதுவும் இல்லடான்னு ஹீரோ சொல்ல, அப்படின்னா சரிடா, தேங்க்யூ, நீ என் கூட இருக்கிறப்ப எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டா இருக்குதுடா. இது எங்கிருந்துடா வந்துச்சு? நீ எனக்கும் ரேச்சலுக்கும் இந்த டெஸ்ட்ல ரொம்ப ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ அன்னைக்கு என் கூட கைய கொடுத்தப்ப என்னுடைய ஃப்ரெண்டான அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. நானும் அதை தாண்டா சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ இப்ப போய் தூங்கு, நாளைக்கு உன்னுடைய ட்ரைனிங் இருக்கு அப்படின்னு குன்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பி போயிடறான். நான் சொல்றத நீ கேட்கறியா இல்லையாடான்னு யாரோ அந்த ஸ்பீக்கர்ல இருந்து பேசிக்கிட்டு இருக்க. ஒரு ஸ்லேயர் கேண்டிடேட் 20வது ஃப்ளோர்ல காரக்காவோடைய சப்ஸ்டிடியூட்டா உள்ளார வந்திருக்கான். அதை பத்தி தானே நீ சொல்ல போற? அவனை பத்தி சரியா தெரியல, ஆனா அவன் ரொம்ப ஆபத்தான ஆளுன்னு ரூமர்ஸ் எல்லாம் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்த ரூமர் எல்லாம் ரூமரா கூட இருக்கலாம். ஆனா அவன் ரேங்கருங்க எல்லாரையும் ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தரா தோக்கடிச்சுக்கிட்டே இருக்கான்டா. அவன் எந்த குடும்பத்தை சேர்ந்தவன்னு குன்னு கேட்க, எனக்கு தெரிஞ்சு அவன் முல் ஃபேமிலியை சேர்ந்தவன்னு ஸ்பீக்கர்ல சொல்லிக்கிட்டு இருக்கமோ, அது என்ன மாதிரியான ஃபேமிலி? சரி, நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன்டா. உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்கு மன்னிச்சிருங்க. நான் தான் ஈடின் டேன் த ஸ்காட். நீங்க சில்வர் ஃபிஷ்ஷை தானே தேடிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அவளை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா அவளை எப்படி பிடிக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன மாதிரி ஒரு ஆளு உங்களுக்கு கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். நான் குன் ஆகியோரோ ஆகுனஸ் ஏடின்டன், நீ ஒரு ஸ்பீடர், மொத்த எல்லாரையும் நீ ஈஸியா தோக்கடிச்சிருவோம். ஆனா எதுக்காகடா நீ ஒரு ஸ்கவுட் ஆக விரும்பின? அதை பத்தி நீங்க ஒன்னும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நம்ம 2 பேரும் டீம்மேட் ஆகி ஒன்னா சேர்ந்து இந்த டவரை கிளைம் பண்ணலான்டான்னு குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த டெஸ்ட்டுங்களே எனக்கு பிடிக்காது. சரி, நம்ம ஒரு பெட் வச்சு இதை முடிவு பண்ணிக்கலான்டான்னு குன்னு சொல்லவும், என்னன்னு அவன் கேட்க, உன்னை நான் பிடிச்சிட்டா நான் ஜெயிச்ச மாதிரி, ஒருவேளை நீ ஜெயிச்சிட்டனா நான் உனக்கு இதை கொடுக்கறேன்டா. என்ன சஸ்பெண்டியமா? உனக்கு எங்கிருந்துடா இவ்வளோ பெருசா கிடைச்சிச்சு? சரி, நீ இப்ப என்ன பண்ணலான்னு இருக்க? நான் ஒத்துக்கிறேன்டா. அப்படின்னா நீ இந்த ரூம்ல இருந்து யாருகிட்டயும் மாட்டாம தப்பிச்சு போடா. நீ வரதுக்கு முன்னாடியே நான் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டேன். இந்த கடையில இருக்கிற எல்லாருமே ரெகுலர் தான். நான் சொன்னதுனாலதான் எல்லாரும் இங்க வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க எல்லாரும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு. நீ எவ்வளவு ஃபாஸ்டான ஆளா இருந்தாலும் இவ்வளோ பேரை தாண்டி நீ போறது ரொம்ப கஷ்டமான விஷயம்டா. என்னடா என்கிட்ட இந்த மாதிரி பொய் சொல்லலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? என் மேல உனக்கு டவுட்டா இருந்தா நீ இப்பவே என்னுடைய டீம்ல வந்து சேர்ந்துக்கோடா. நீ பேசுறதெல்லாம் வச்சு பார்த்தா நீ ஆல்ரெடி எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்த மாதிரி தான் தெரியுது. ஆனா நீ என்கிட்ட தோத்து தாண்டா போக போற. நான் இதை எடுத்துக்கிட்டு இங்கிருந்து கிளம்புறேன்டா. சரியான முட்டாளா இருக்கான் அவன். எமர்ஜென்சி எக்ஸிட்டுக்கு பக்கத்திலே ஒரு சீட்டை ரெடி பண்ணி வச்சிருக்கான். பார்த்தா அதுக்கப்புறம் அந்த இடத்துல வைய இல்ல. நீ நல்லா மாட்டிக்கிட்டடா. நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிருப்பேன்னு நீ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை தானே? சொல்ல போனா அந்த கேஃபேல இருக்கிற யாரையுமே நான் கூப்பிடவே இல்லை. உன்னை இந்த இடத்துக்கு வர வைக்கிறதுக்காக நான் போய் சொன்னேன்டா. அதனால நீ யாரை நம்புறன்றத பார்த்து முடிவு எடுக்கணும். சரி, நீ என்கிட்ட சரண்டர் ஆயிட்டேன்னு நான் ஒத்துக்கலாமா? நீ என்ன இந்த மாதிரி ஒரு இடத்துல என்ன பிடிச்சிட முடியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியாடா? நானும் வேகமானவன்றது உனக்கு நல்லாவே தெரியும் இல்ல மன்னிச்சர்றா. ஆனா நான் எந்த அளவுக்கு வேகமானவன்னு உனக்கு தெரியாதுடா. நீ போட்ட பிளான் எல்லாம் உண்மையிலே ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. ஆனா என்ன குறைச்சி எடை போட்டுட்ட பணக்கார பையா. நம்மளுடைய பெட்டு படி நானே இதை எடுத்துக்கிறேன்டான்னு சொல்லிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கேன். பில்லியனரா போறதுக்கு அவனுக்கு தான் நன்றியை சொல்லணும். அந்த ப்ளூ கலர் முடிய வச்சுக்கிட்டு இருக்கிறவன் காசை கொடுத்துருவான்னு சொல்லிட்டு இருக்க. அவனோ டக்குன்னு கண்ணு மாதிரி என்னவோ சுட அவனோட கைத்துல குத்தமும், என்னது இது? அது ஒரு சிடட்டியோ. அது உன்னுடைய உடம்புல டைரக்டா பட்டதால நீ இப்ப கீழே விழுந்துட்ட. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ மயக்கமாயிடுவடா. நீ யாரையுமே ஐயர் பண்ணவே இல்லைன்னு தானடா சொன்னேன். யார நம்பணுன்றத பார்த்து முடிவு எடுடான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி அவனோட இடத்துக்கு வந்துட்டு, இவனை உன்னால பார்த்துக்க முடியுமாடான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. இன்னொருத்தனையும் ஃபோர்ஸ் பண்ணி நீ இந்த இடத்துக்கு கூட்டிக்கிட்டு வந்திருக்கியாடா. போட்டியில நான் அவனை ஜெயிச்சிட்டேன், அதனால நான் அவனை இந்த இடத்துக்கு கூட்டிக்கிட்டு வந்திருக்கேன். அதுல உனக்கு என்னடா பிரச்சனை? குன்னு கேட்கவும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லடான்னு அவன் சொல்ல, அப்படின்னா சரிடான்னு சொல்லிட்டு அப்படியே ரேச்சலோடைய ரூமுக்கு வரான். அதாவது நம்மளுடைய ஹீரோயினுடைய ரூமுக்கு வந்துடுறான். ஒரு நிமிஷம் இருங்க, நான் இப்பதான் எழுந்தேன். சரி, இப்ப உள்ளார வாங்கன்னு சொல்லவும்,
நம்மளும் அப்படியே உள்ளார போக வெல்கம் பேக் குன்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க நான் வீட்டுக்கு வந்துட்டேன். என்னுடைய தலை என்னடா இந்த அளவுக்கு கொடூரமா வலிக்குது, என்ன நீ பயபடி சரியாயிட்ட மாதிரி தெரியுது. நான் தான் குன்னோடைய டீம்மேட் நோவிக். நீ இப்ப எங்களுடைய வீட்டுல தான்டா இருக்க. ஐயோ, ஆனா நான் வந்து கண்ணாட்டிஸ்ட் கூட தான் டவரை கிளைம் பண்ணணும்னு விரும்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா அவன் என்கிட்ட பண்ண பெட்டை நம்பி நான் ஏமாந்து போயிட்டேனே. உனக்கு இப்போதைக்கு வேற வழி இல்லை. என்னுடைய பேரு தான் நோவிக்கு. உன்னை நான் இங்க வரவேற்கிறேன்டான்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். நான் தான் ஈடியன் டான் த ஸ்கவுட். நான் உன்னை பத்தி சில விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன்டா. நோவிக்கா, இவன் ரேங்க் ரெகுலர்ஸ்ல டாப் 10ல ஒருத்தனா இருக்கான். ஆனா இவனை எப்படி அவன் கரெக்டா சூஸ் பண்ணான்னு தெரியலையே அப்படின்னு அவனுக்குள்ளாரே சொல்லிட்டு இருக்கவும், சரி வாடா நான் போய் மத்தவங்க கூட உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஆனா நீ ஏதோ பிரச்சனையில சிக்கி இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அதனால மத்தவங்க கூட சண்டை போடுறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு சண்டை போடுறான்னு நோவிக்கு சொல்லிக்கிட்டு இருக்க. நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கலாமாடா அப்படின்னு ஏடின்னு கேட்கவும், என்னதுன்னு அவன் கேட்டுக்கிட்டு இருக்க. அந்த குன்னு எதுக்காக இந்த டவர்ல கிளைம் பண்ணணும்னு நினைக்கிறான். அது மட்டும் இல்லாம மத்த ஆளுங்களையும் எதுக்காக ஃபோர்ஸ் பண்ணி இங்க கூட்டிக்கிட்டு வரான். 3rd ஃப்ளோர்ல ரேச்சல்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவளுடைய காலு சரியா வேலை செய்யாது. அதனால குன்னு அவளை டவரோடைய டாப்புக்கு கூட்டிக்கிட்டு போறதா சொல்லியிருக்கான்னு நோவிக்கு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படின்னா அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டா? அப்புறம் உன்கிட்ட இன்னொரு வார்னிங்கையும் நான் இப்பவே சொல்லிடுறேன். இப்ப பண்ண மாதிரி குன்னுக்கு முன்னாடி பண்ணனா உன்னுடைய விரலை நீ இழக்க வேண்டிய நிலைமை வந்துரும்டா. திருப்பி என்னுடைய கனவுல பேம் வந்தான். கடலோடைய ஆயத்துல இருந்துட்டு அவனுக்கு உதவி வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தான். ரேச்சல்னு குன்னு சொல்லவும் சில வருஷங்கள் ஆனாலும் என்னால அதை இன்னும் மறக்கவே முடியல. அந்த மான்ஸ்டருங்க கிட்ட இருந்து என்னை காப்பாத்துறதுக்காக பேம் காணாம போயிட்டான். அது எல்லாத்தையும் நீ மறந்து போயிடு. உனக்காக தான் பேம் சண்டை போட்டான். உனக்காக தான் அவன் செத்து போனான். நீ அழுவுறது அவனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. தேங்க்யூ குன்னு சொல்லிட்டு அப்படியே அவனை கட்டி பிடிச்சிக்கிறா. இவன் தான் நம்மளுடைய புது டீம்மேட். இவனுடைய பேரு ஈடின் டேன். சரி, மத்தவங்கள நான் உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். இவங்க பேர் ஆப்பிள். நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் இவங்க தான் கேதர் பண்ணி கொடுப்பாங்க. இவரு தான் மைக்கேல் மிஷினரி. அப்புறம் இவர் ஒரு டாக்டர்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம வேவையும் கண்ட்ரோல் பண்ணுவாரு. இவன் தான் ஜி டேங். இவன் பிரின்சஸ் என்ட்ரோடிஸா கூட இருந்ததால ஜீஃபே நம்மளுடைய டீம்ல இவனை சேர்த்துக்கிட்டாரு. அப்புறம் இவன் பேரு ரேன். இவன் ஒரு ஃபிஷர் மேனு. ஒரு நிமிஷம் இரு, பிரின்சஸ் என்ட்ரோடிஸானா நீ இப்ப சொன்ன? அப்படின்னா டாப் 2 ரேங்க் ரெகுலர்ஸ் கூட இருக்கிற பிரின்சஸ் தான் நீ சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு ஏடின்னு கேட்கவும், ஆமாண்டா அந்த என்ட்ரோடிஸா ஜாட பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். அவளும் குன்னும் 2nd ஃப்ளோர்ல ஒன்னா தான் டெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேருமே ஃப்ரெண்டு தான். நம்ம இப்ப டவரோடைய டாப்புக்கு போனா போதும்டா. நோவிக்கு சரி ஸ்டார்ட் பண்ணலாமாடா? என்னத்தரா ஸ்டார்ட் பண்ண சொல்றீங்கன்னு ஏடின்னு கேட்க, எல்லா குரூப்லயும் பிக்கிங் ஆர்டர்னு ஒன்னு இருக்கு. இந்த குரூப்ல வந்து யாரு ஸ்ட்ராங்கானவங்கன்றத முடிவு எடுத்தாகணும். அவனும் அதை கேட்டு லைட்டா ஷாக் ஆவன். என்ன மன்னிச்சிரு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் எல்லாத்துக்கும் ஒன்னதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறதா இருக்கு. பரவாயில்ல, உனக்கு வேணும்ன்றத என்கிட்ட இருந்து நீ தெரிஞ்சுக்கலாம். ஆனா என்னால பேம திருப்பி இங்க கூட்டிக்கிட்டு வர முடியாது. சரி, நம்ம கூடிய சீக்கிரத்துல இந்த டவரை திருப்பி கிளைம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது வரைக்கும் நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுன்னு குன்னு சொல்லிட்டு இருக்கான். தேங்க்யூ குன்னு நம்மளுடைய ஹீரோயின் சொல்ல அப்படியே அவனும் அங்கிருந்து கிளம்பிடுறான். இவன் திடீர்னு வந்ததும் நான் பயங்கரமா பயப்பட ஆரம்பிச்சுட்டேன். ஆனா இந்த பிரின்சஸா நடிக்கிறதும் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. இந்த மாதிரியே போய்கிட்டு இருந்தா உண்மையிலே என்னுடைய காலு ஃப்ரீஸ் ஆகிடும் போல தெரியுது. எப்படியோ ஒரு வழியா திருப்பி நான் இந்த டவரை கிளைம் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறேன். ரேச்சல் இப்ப எப்படிடா இருக்கான்னு யாரோ கேட்டுக்கிட்டு இருக்க. அவளுக்கு என்ன, அவன் நல்லா தான் இருக்கா. என்னடா நீ என்ன நம்பலையா? அப்படிலாம் நான் சொல்லவே இல்லையாடான்னு எவனோ ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்க. திரும்ப திரும்ப நீ என்ன எதை சொல்ல வைக்காதரா. உண்மை என்னன்னா அவதான்டா பேம சாவடிச்சிட்டா. என்னடா நீ சொல்ல வர அப்படின்னா, ரேச்சல் நம்ம எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிக்கிட்டு இருக்காளா அப்படின்னு தான் லியாரோ ரூ என்கிட்ட சொன்னாருன்னு குன்னு சொல்லவும், என்ன டெஸ்ட் அட்மினிஸ்டர் அவரு சீக்கிரட்டா அவளுடைய காலை சரி பண்றதுக்காக ஒரு டாக்டர் அரேஞ்ச் பண்ணாரு. ஆனா அந்த டாக்டர் என்ன கண்டுபிடிச்சு சொன்னாருன்னா, அவளுடைய காலில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, அவன் நல்லா தான் இருக்கான்னு சொன்னாரு. அவளுடைய காலில் இருந்த காயம் எல்லாம் மறைஞ்சு போயிடுச்சு. அவளால நடக்கிறது மட்டும் இல்லாம ஓட முடியும், ஆட முடியும்னு சொன்னாருடா. ஆனா எதுக்காகடா ரேச்சல் நம்ம கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கா? ஒருவேளை யாருன்னா அவளை பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாடான்னு அவன் கேட்கவும், 2nd ஃப்ளோர்ல இருக்கிற டெஸ்ட் டைரக்டருக்கு இதை பத்தி தெளிவா தெரியும். ஆனா இவங்க 2 பேருக்கு நடுவுலயும் கண்டிப்பா என்னவோ நடந்து இருக்குடா. ஆனா பேமுடா இந்த சீக்கிரட்டாவே இருக்கட்டும், மத்த யாருக்குமே தெரிய வேணாம். இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா நம்மளுடைய டீம் பாட்டா பிரிஞ்சு போயிடும்டா. பேமு கஷ்டப்பட்டு இந்த டீமை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைச்சோம். அதனால இது உடைஞ்சு போறதை என்னால ஏத்துக்கவே முடியாதுடா. ஷிபிஷு மத்தவங்கள கூட்டிக்கிட்டு டவர்ல கிளைம் பண்ணிக்கிட்டாரு. நான் ரேச்சல் கூட வரேன். நீ என்னடா சொல்ல வரேன்னு அவன் கேட்கவும், ரேச்சல் பேம கொடூரமா கொன்னதுக்கு நான் கண்டிப்பா ஏதாவது செஞ்சே தீருவேன்டா.
தீருவேண்டா. பேம யாரு சாவடிக்க சொன்னாங்கன்றதுக்கு அவ ஒருத்தி மட்டும்தான்டா ஆதாரம். அதனால அவ பண்ண கொடூரமான காரியத்தை நான் திருப்பி நினைச்சு பார்க்க விரும்பல. அதனால நம்ம திருப்பி இந்த டவரை கிளைம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்னடா பண்றதுன்னு அவன் கேட்க, அதுக்கப்புறம் நானும் ரேச்சலும் சேர்ந்துட்டு புது டீமை உருவாக்கி புது மெம்பர்ஸ் எல்லாத்தையும் சேர்க்க ஆரம்பிச்சிருவோம். உண்மையிலேயே வாடா அப்படியே அவன் சிரிக்க ஆரம்பிச்சாரான். என்ன நீங்க இப்ப சண்டை போட போறீங்களா? அப்படின்னா முதல்ல ஏன் கூட சண்டை போடுங்க, நாங்க இந்த சண்டைக்கு வரலப்பான்னு 3 பேரும் வெளியில வர பார்த்தா அவனை அடிச்சு அப்படியே பிளாட் ஆகிக்கிறாங்க. டேய் இவனுக்கு மூச்சை வரலடா, சீக்கிரமா இவனுக்கு சிபிஆர் கொடுத்தாகணும் போல நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப நம்ம 2 பேர் மட்டும்தான் இருக்கோம். அதனால யாரு நம்பர் 1ன்றத இப்ப சூஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சுரா. என்னடா இங்க நடந்துகிட்டு இருக்குன்னு ஏடின்னு கேட்க, நோக்கியாவா வந்து இது வரைக்கும் அவனை தோக்கடிச்சதே இல்லடா. என்ன அந்த சின்ன பையன் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆனவனா அப்படின்னு ஏடின்னு கேட்கவும், இ ரேங்க்ல அவன் டாப் 5ல இருக்கான்டா அப்படின்னு யாரோ சொல்லிட்டு இருக்கமோ, நான் இவனை பத்தி கேள்விப்பட்டதே இல்லையே. நோக்கியாவும் ரேனும் இப்ப கண்டிப்பா சண்டை போட போறாங்க. எத்தனை தடவை நீ என் கூட சண்டை போட்டாலும் ஒன்னால என்ன ஜெயிக்க முடியாது. நீ இந்த தடவை ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்க, ஆனா நான் கண்டிப்பா உன்னை தோக்கடிச்சு ஜெயிச்சே தீருவேண்டா. எதுக்காகடா நீ எப்பயும் எனக்கு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அடிச்சு சேதற விட்டாரான். சீனை கட் பண்ணா எல்லாரும் டி-ஷர்ட் போட்டுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்க, என்னடா இது எல்லாம் ஏதோ பேஸ்கெட் பால் டோர்னமெண்ட்டுக்கு போற மாதிரியே இருக்கீங்களேடா. நோவேக்கு தான் டீம் டி-ஷர்ட்டை ரெடி பண்ணோம். ஆனா சில பேருடைய சைஸ் கொஞ்சம் தப்பா இருக்கு. இருந்தாலும் உங்களுடைய டைமிங் பர்ஃபெக்டா இருக்கு. நான் இப்பதான் டெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிட்டு வந்தேன். இன்னும் 1 மாசத்துல இந்த டவரை கிளைம் பண்ண ஆரம்பிச்சு குவின் ஃபேமிலியோடைய ஹெட்டா நான் ஆவண்டா. என்ன நான் இந்த டவரை கிளைம் பண்ணி குவின் எடிசன் டைட்டிலை நான் எடுத்துக்குவேன். நான் குவின் ஃபேமிலியோடைய ஹெட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வேணுன்றத எல்லாத்தையும் நான் செஞ்சு கொடுப்பேன்னு உங்களுக்கு சத்தியம் பண்றேன். ஆனா அதுக்கு பதிலா நீங்க ரேச்சலை பாதுகாக்கணும். ரேச்சல் தான் பேமா கொண்டான்னு எப்பயும் உங்களுடைய மைண்டில் வரக்கூடாது. அவகிட்ட இதை பத்தி எதுவும் கேட்க கூடாது. அவளை எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணாதீங்க. அதே சமயம் எப்பயும் அவளை உங்களுடைய ஃப்ரெண்டா நீங்க நினைக்காதீங்க. எப்ப எப்படி மாறுவானே தெரியாது. உண்மையிலே எனக்கு அவளை பிடிக்காது. ஏன்னா அவ தான் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டை சாவடிச்சிட்டா. என்ன மன்னிச்சிரு பேம். பார்த்தா ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டு இருக்கா. சீனை கட் பண்ணா 2 சின்னதுங்களும் சேர்ந்துக்கிட்டு ஏன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். காலையில இருந்து என்ன இவங்க இதே பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு ஈவா கேக்குறா. என்ன நீ சந்தோஷமா இருக்கிற மாதிரியே தெரியல, வெளியில எதனா நடந்துருச்சா அப்படின்னு அவனுக்கு 2 பேரும் கேட்டுக்கிட்டு இருக்க. அதெல்லாம் எதுவும் இல்ல. இங்க இருந்து வெளியில கிளம்பி போயிட்டானா. அவன் வந்து யாரையோ பார்க்க போறதா சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிட்டான்னு ஜாங் வாங் சொல்லிட்டு இருக்கான். அவன் யாரையோ பாக்குறதுக்காக இங்க இருந்து கிளம்பி போயிருக்கான். ஆனா அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நீங்க போவே இல்லையா? சரியான முட்டாளுங்களா இருக்கீங்கடா. அவன் ஏதோ ஷாப்பிங் சென்டருக்கு போறதா சொன்னான். ஆனா அவனை பத்தி நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. எதுக்காகடா அவனை தனியா போக விட்டேன்னு அவ கேட்டுக்கிட்டு இருக்கவும், வையோலி நான் கூட இருந்த வரைக்கும் அவன் கெட்ட ஆளு மாதிரி தெரியல. அவனை பாக்குறப்ப நல்ல பையன் மாதிரி தான் தெரியறான். வையோலி பண்ண பிரச்சனையும் அவனே வந்து சரி பண்ணி கொடுத்துட்டான்னு சில்வர் சொல்லிக்கிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம நீ சமைக்க போறன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எரிச்சதால அவன் திருப்பி சமைச்சு கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பி போனான்னு ஜாவாங்க சொல்லிக்கிட்டு இருக்க. அதை பத்தி எல்லாம் மறந்துருங்கடா. அவன் எங்க போயிருக்கான்னு நான் போய் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அப்படியே வையோலியா கிளம்பி ஹீரோ இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்துறான். அப்படின்னா எல்லாரும் சொல்ற மாதிரி இவன் மிரட்டி பணம் பிடிங்கிட்டு வரத்துக்காக தான் போறான்னு சொல்லிட்டு அவளும் அப்படியே உள்ளாரே போயிடறா. பார்த்தா அந்த இடத்துல வேற எவனோ ஒருத்தான் காசை விடுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன மாதிரி ஒரு பகச்சுக்கிட்டனா உனக்கு பிரச்சனை தான் வந்து சேரும். இவன் யாருடான்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கேன். புதுசா வந்த ஸ்லேயர் கேண்டிடேட்டா நீ? உன் மேல பன்னி வாசனை வருதுரா. என்ன நீ என்ன பண்ணி நான் சொன்னேன்? என்னடா நான் திருப்பி அதை சொல்லணும்னு நீ விரும்புறியா? பண்ணின்னு அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்க. அவனும் அசிங்கமா திட்டிட்டு அப்படின்னா நீ சாக விரும்புறியான்னு சொல்லிட்டு அடிக்க வரவும் ஹீரோ டக்குன்னு அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அவனை அடிச்சு கீழே தள்ளிடுறான். அவ உன்னுடைய ஃப்ரெண்டாடா? ஹாய். அவ்வளோ என்ன பண்றதுன்னு தெரியாம சைலண்டா அப்படியே நின்னுகிட்டு இருக்கா. இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ல ரெட் கலர் ஆட்டை தட்டி விட்டு போயிடுங்க. அப்படியே மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்து வைங்க. அப்பதான் இதுக்கப்புறம் போடுற வீடியோ எல்லாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மறக்காம அப்படியே இந்த மாதிரி அனுப்பி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.